இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஹாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் செட்டப் வந்து வித்தியாசமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. செட்டப் வீட்டில் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோவெல்லாம் இதே மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் ஃப்யூச்சர்ஸ் வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் தீம். அதாவது டார்க் மோடு வந்து பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் மோடுன்னு ஒன்று ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து வச்சுருப்போன்ற டார்க் மோடு. அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாவில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ரெண்டையுமே சொல்கிறேன். இப்போ அந்த மேலே உள்ள அந்த 3 டேஷை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தீம்னு இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்க் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே டார்க் மோடு வந்துட்டு ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் மோடு வந்து உண்மையாகவே இன்ஸ்டாவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்ஸ்டாவில் வந்து மேக்ஸிமம் யாருமே டார்க் மோட் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இது டார்க் மோடு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ஒன்று 9.0 இருக்கணும், இல்லைனா அதுக்கும் மேலே இருக்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அஃபிஷியல் சேனலோட லிங்க், அதாவது சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.க்கு மேலேயும் இல்லை அப்படின்னா நாங்கள் என்னடா பண்ணுறோம் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் மோடு இல்லைனா நைட் ஷீல்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நான் ஓப்போ வச்சுருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷீல்டுன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் நவ் அப்படின்னு கேட்குது. நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், கலர், பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைம் ஐ கேர் போட்டிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஷீல்ட் போட்டோன்னதுக்கப்புறமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமில்குள்ளே வந்தால் இதுவுமே டார்க் மோடாக ஆயிடுது. ஆனால் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சர்ஸ் எல்லாமே பிளாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு அது ஓகே, ஆனால் எனக்கு டார்க் மோட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நம்மளோட சாதாரண இது, அதாவது இன்ஸ்டாலே உள்ள டார்க் மோட் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். அந்த வந்து பார்த்திங்கன்னா கலரில் காட்டுது, நல்லாவே காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் இன்றைக்கி வந்து ஒரு 10 டிப்ஸ் எடுத்தேன். அதில் வந்து 5 டிப்ஸ் தான் அதில் போட்டிருக்கேன். ஏன்னா 5K வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு நான் 5 டிப்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 போட்டுடுறேன். ஓகே, நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா சேவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து டேட்டா வந்து அப்படி எடுத்துரும். அது எதுக்கு எடுக்குன்னே தெரியாது, சரியான டேட்டா பஞ்சமாயிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லுலர் டேட்டா செட்டிங்னு இருக்குது. செல்லுலர் டேட்டா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சேவர்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சேவுங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ரெசல்யூஷன் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கு. நம்ம நெட்வொர்க் அது வேணும் அப்படின்னா அது நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வேண்டாம் அப்படின்னா நெவர் கொடுத்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்டே ரொம்ப போகாது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமால் டேட்டா தொல்லை இல்லை. ஓகே, இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு எத்தனை டிப்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத டிப்ஸ் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது எது பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபைல் பிக்சர். அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது யாரோட பேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாமே இவங்க தான் எடுத்து தருவாங்க. இவங்க வந்து உண்மையிலே நல்ல கேமராவில் இன்டெலிஜென்ஸ். நான் வந்து இவங்களோட பேஜையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேமரா பற்றி என்ன டவுட்னாலும் அவங்ககிட்ட கேட்கலாம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரிஸ் தான் காட்டும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அதோட அந்த லிங்க், அதாவது யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எந்த ப்ரௌசர்னாலும் ஓகே, நான் வந்து சாதாரணமாக க்ரோமில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்ல முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதாவது அந்த ஐக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 0 போடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐக்கு முன்னாடி வந்து ஒரு 0 போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே, அவங்களோட பேஜ் வந்துட்டு அதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதுவும் பெருசாக காட்டும். நம்ம அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, அடுத்தது நம்ம 3வது பார்க்க போகிறது ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கலாய்ச்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வழினே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுற பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான வே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆக்டிவேட்டுன்னு இருக்கும், ஆக்டிவேட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட், அவங்களோட அக்கௌண்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். என்னென்னா நம்மளை பற்றி அவங்க எந்த போஸ்ட் போட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு அப்ரூவ் கேட்கும். நம்ம அப்ரூவ் கொடுத்தா தான் மற்றவங்களுக்கும் நமக்கும் காட்டும். நம்ம அப்ரூவ் கொடுக்கல, டிக்ளைன் கொடுத்துட்டோம்னா யாருக்குமே காட்டாது. அவங்களுக்கு மட்டும்தான் காட்டும், வேறு யாருக்குமே காட்டாது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அன்ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். நீங்களும் வேண்டாம்னா அன்ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கள போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை இயர் யூஸ் பண்ணிக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 5th டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஏசிசி டு பிஸ்னஸ் ஏசிசி. அது என்னடா ஏசிசின்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்டு, அவ்வளோதான். பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் போகிறது, அந்த மாதிரி க்ரியேட்டர் அக்கௌண்ட் போகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அது போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கூட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா சுவிட்ச் டு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரியேட்டர்னு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று பிஸ்னஸ்னு ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் எல்லாமே க்ரியேட்டர் தான் வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நம்ம வந்து இப்போ க்ரியேட்டரை கிளிக் பண்ணலாம். நீங்கள் எதுவோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இப்போ க்ரியேட்டருங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கேட்குது. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்டகரி, அதாவது நம்ம என்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. எடிட்டர் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் போட்டு பார்த்தேன். யூடியூபர் வந்து வரல. அதாவது பார்த்திங்கன்னா பிளாகர் வருது. நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் வேண்டாம். அதனால் பார்த்திங்கன்னா நான் எடிட்டரே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடிட்டிங் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேல வந்து அல்லது லேபிள் எடிட்டர் மாதிரி காட்டணும் அப்படின்னா அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ண சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட சொல்லுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் பேனரை போட்டு விட்டுலாம். ஓகே, அவர் நியூ சேனல் பேனர் அப்படின்னு போட்டு விட்டுலாம். ஓகே, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வரல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்டெப் என்ன கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம கூட ஒரு 2 போஸ்ட் போடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து க்ரியேட்டர் அக்கௌண்ட் வந்து வந்துடும். இந்த இதை கொடுத்ததுக்கப்புறமே பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ராவாக ப்ரொமோஷன்ஸ், அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எத்தனது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.